பானை வச்சுட்டு பானை நடுவுலேருந்து ட்ராக் அதெல்லாம் க்ளீனாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். ட்ராக் இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி போச்சுன்னா தென் யூ சி த ஹோல் செட்டப். இது வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 8,000 10,000 பானை வந்திருக்கும். அதுக்கு ஒரு 4-5 நபருங்க இருப்பாங்க ப்ரொடியூசர் பக்கத்தில். நான் பண்ணிட்டேன் சார், நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான், அவன் பண்ணிவிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி போனானுங்க. எவன் கொண்டு வரல, 100-200 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா இதுதான் ஆர்ட் டைரக்ஷன். இது அந்த ஸ்பீடில் உங்களுக்கு தட்டணும். எங்கேயோ இருக்குதுங்க, எங்கேயோ லொகேஷன் எங்கேயோ இருக்கு. அந்த பானை செட்டப் கரெக்டாக என்னதான் பிடிச்சாக்க வரும். கடைசியில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் அடிக்க சொல்லிட்டேன். மேஸ்திரி துகாரம் தான் பண்ணார். ஸ்ட்ரக்சரெல்லாம் பண்ண உடனே இந்த பசங்க விளாட்ற பிளாஸ்டிக் பால்ஸ் இல்லை, அந்த பால் வாங்கி எத்தனை கடிக்கணும்னாக்கா எத்தனை 1000 கொண்டு வந்தோம், 10,000 கொண்டு வந்து தெரியல, கொண்டு வந்துட்டு எல்லாத்தையுமே கம்பி வச்சு எல்லாத்தையும் சுற்றிட்டு கலர் அடிச்சு விட்டோம். அது இல்லைன்னா முடியாது, 4 நாளைக்கு ஷூட்டிங்னு வச்சு. ஆனால் அந்த பானைக்கீனெல்லாம் வந்து நான் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். இது யாருமே சொல்லலை எனக்கு. நிறைய பேர் தெரியாது கூட. அந்த ஷூட்டிங் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க வேலை செஞ்சுட்டு. நோபடி நோஸ் ஆஃப்டர் 8 feet எல்லாமே பிளாஸ்டிக் பால்ஸ் தான். அது ஒன்று செஞ்சேன், எல்லாம் ஒரே சைஸ் வைக்காத, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஒரு பெருசு ஒரு சின்னது, எங்கெங்கே ரீப்பர் இல்லையோ அங்கங்கே ரீப்பர் அடிச்சுட்டு கம்பி போச்சு. அண்ட் மை செட்ஸ் ஆர் த சீப்பஸ்ட். எப்போவுமே இட் வாஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் அட் ஆல். உங்களுக்கு பார்க்குறது தான் பிரம்மாண்டம் அதெல்லாம் தெரியும், தவிர நெவர் இட் ஹஸ் கிராஸ்ட் ஓவர் போர்ட். சங்கர் கிட்ட வந்து சார் உங்கள் தம்பு கொடுத்துடுங்க சார், இது கொடுத்துடுங்க சார், எனக்கு கொஞ்சோண்டு அப்படி எடுத்து கொடுத்துடுங்க சார் அப்படின்னு. சிவாஜி படத்துல சஹானா பாட்டு இருக்கு, ஒரே ஒரு மொமெண்ட்ல அது நிஜமா இருந்தது. டெலிஸ்கோபிக் லென்ஸ் ஒன்று இருக்கு சார், அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டியூப் மாதிரி இருக்கிறது உள்ளே வச்சுட்டு அதுலேருந்து மெதுவாக எடுத்தார். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஷாட். மனசுலேயே நிற்குது. நீங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் அவர்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சா? இல்லை, நான் அது நம்மளால பண்ண முடியாது. அது பிகாஸ் இட் வாஸ் பாட் அண்ட் ஐ ஹேட் இட் ஓகே ஆஃப்டர் லாங் டைம். பட் இது லார்ஜர் ஸ்கேலில் கிடைக்குமான்னு பார்த்தேன்னா கிடைச்சிது. இதை விட ஒன்று டபுள் த சைஸ். ஓகே. ஸோ இட் வாஸ் ப்ராக்டிக்கல் ஃபார் தட் டு கோ அண்ட் கம். அதை